வணக்கம், என் பேர் திலிப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ ஒரு வீடு கட்டும்போது நிறைய கஸ்டமர்ஸ் இந்த பாத்ரூம் ப்ளம்பிங் லைன்லாம் எப்படி கொடுக்குறது, அதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, ப்ராப்பராக பண்ணுறாங்களா, எப்படியெல்லாம் பிளான் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்கிட்ட வந்து காட்டணுன்றது யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியும். அப்போ தான் ரெகுலராக எங்களோட வீடியோஸும் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பாத்ரூமுக்கு ப்ளம்பிங் லைன் கொடுக்குறோன்னா அதோட கோர் பர்பஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டே விஷயம் தான். பாத்ரூம்குள்ளே தண்ணி வரணும், பாத்ரூமுக்கு வெளியே தண்ணி ப்ராப்பராக போகணும். ஸோ இந்த ரூட்டில் எந்த பிளாக்கேஜும் இல்லை, ப்ராப்பராக வந்து போகுதுன்னா ஒரு பாத்ரூமோட ப்ளம்பிங் வந்து நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் லைன். ஸோ இந்த வாட்டர் லைன் வழியாக தான் என்டையர் பாத்ரூமுக்கு தண்ணி வரும். வாஷ் பேஷனாக இருக்கட்டும், கிளாசெட்டாக இருக்கட்டும், ஷவராக இருக்கட்டும், இந்த வாட்டர் இன்லெட் தான். ஸோ அந்த வாட்டர் இன்லெட்லேயே வந்து மெயினாக ஒரு கன்சீல்டு ஸ்டாப் காக் வந்து போட்டுருங்க. இது கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில நேரங்களில் இதை கம்பல்சரி போடணும். முக்கியமாக நல்ல குவாலிட்டியில் போடுங்க. ஏன்னா டெரஸ்லேருந்து வாட்டர் லைன் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பாத்ரூமில் ஏதோ ஒரு பைப் உடஞ்சிருச்சு, இல்லை டேப்பை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் போய் டேப் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத்ரூம்க்கு வர என்டையர் வாட்டர் லைனுமே அந்த கட் ஆஃப் ஆகிடும். ஸோ எந்த டேப்னாலும் நம்ம ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம், லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாத்ரூம் லேஅவுட் பிளான் பண்ணும்போது எந்தெந்த ஃபிட்டிங்ஸை எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஸ்பேசிங் விட்டு வைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா கிளாசெட் வந்து நீங்கள் என்ன சைஸில் வைக்க போகிறீங்க. இப்போ கன்சீல்டு டேங்க் வைக்கிறீங்களா, ஃப்ளோர் மவுண்ட் வைக்கிறீங்களா, வால் மவுண்ட் வைக்கிறீங்களா, அதை பொறுத்து. பட் காமனாக ஒரு கிளாசெட் வைக்கிறேன்னா குறைஞ்சது 3 feet வித் இருக்கும். நம்ம உட்காந்து எந்திரிக்கணும்னா 3 feet கிளியராக இருக்கணும். சைடில் எதுவும் நம்மளுக்கு இந்த மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் வீட்டில் எல்டர்ஸ் இருக்காங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இங்கே ராடு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெல்த் ஃபாசெட் வந்து ஆல்வேஸ் ஆன் த ரைட். அதுதான் நம்மளுக்கு ஈஸி, ஏன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம உட்கார போகிறோம்னா ஹெல்த் ஃபாசெட் இங்கே இருந்தால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கிறது ஈஸியாக இருக்கும். வால்லேருந்து ஒரு 2-2.5 feet வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷவருக்கு பார்த்தீங்கன்னா ஷவருக்கு வந்து மினிமம் ஒரு 2.5 to 3 feet வந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சென்ட்ரலில் ஷவர் இருக்குன்னா நம்ம நின்று குளிக்கும் போது நம்ம ஃப்ரீயாக டர்ன் பண்ணி சோப் போடுறது யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இந்த மூவ்மெண்ட் இருக்கணும்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 2.5 to 3 feet கிளியர் இருக்கணும். ஸோ கார்னரில் இந்த இடத்துல வாஷ் பேசின் பிளான் பண்ணிட்டோம். இது ஒரு சின்ன பாத்ரூம்ன்றனால ஒரு 1.5 feet இல்லை 1 feet வந்து இந்த கார்னரில் வாஷ் பேசின் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனலாக வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸை நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும். ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கிளாசெட் வந்து வாஸ்துபடி இல்லைனாலும் பரவாயில்ல, சென்டரில் கிளாசெட் வைங்க, கார்னரில் ஷவர் கொடுங்கன்னு சொல்லி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே போகிற ட்ரெயின் அவுட்லெட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியமாக கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். ஏன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து எங்கெங்கே வைக்க போகிறீங்கன்ற கிளியர் கட் பிளானிங் வந்து இருக்கணும். இதை ஒன்ஸு பிளான் பண்ணிவிட்டு திரும்ப மாற்றுறீங்கன்னா அது சரி வராது. இந்த பாத்ரூம்லேருந்து வாஷ் பேஷன் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம், ஷவர் சென்டரில் பிளான் பண்ணியிருக்கோம், இந்த கார்னரில் வந்து கிளாசெட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் வச்சுட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிளாசெட்டோட ட்ரெயின் பைப்பு. ஸோ இது ஃப்ளஷ்ஷுக்கு தண்ணி வர்றது, இதுலேருந்து இந்த பைப் வழியாக தான் கிளாசெட்டுக்கு வந்து தண்ணி போகும். ஸோ கிளாசெட்லேருந்து ட்ரெயின் ஆகிற வாட்டர் வந்து இந்த பைப் வழியாக வெளியே போயிடும். ஸோ வெளியே போகிற பைப் வந்து அந்த கார்னரில் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ட்ரெயின் லைனில் தான் வாஷ் பேசினையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாஷ் பேசின்லேருந்து வர ட்ரெயின் லைனும் ஸ்லோப்பு செட் பண்ணி அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியாச்சு. முக்கியமாக இந்த பைப்பு தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளோர் லெவல் ட்ரெயின். நம்ம குளிக்கிறோம், தண்ணி இருக்குது, பாத்ரூமுக்கு கழுவி விடுறோம், இந்த தண்ணி எல்லாம் ப்ராப்பராக ஸ்லோப்பு செட் பண்ணி இந்த சிங்கிள் சைடுக்கு ஸ்லோப் செட் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல தண்ணி ஊற்றினாலும் இந்த இடத்துக்கு போயிடணும். ஸோ இந்த பிளானிங் வந்து இருந்தால் தான் அந்த ட்ரெயின் லைன் வந்து ப்ராப்பராக செட் பண்ண முடியும். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம வேறு ஏதாவது ஷவர் இங்கே மாற்றுறோம், இல்லை வாஷ் பேசின் இங்கே மாற்றுறோம் அப்படின்னா அப்போ இந்த ட்ரெயின் பைப் நம்ம போட்டிருக்க லே அவுட்டே கொலாப்ஸ் ஆகிடும். அப்புறம் ப்ராப்பராக ட்ரெயின் செட் பண்ண முடியாது, அங்கங்கே தண்ணி வந்து ஸ்டாக்னெட் ஆகி நிற்க ஆரம்பிச்சிடும். இந்த லே அவுட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா ட்ரெயின் லைனுமே ஒரே இடத்துல சென்ட்ரலைஸ்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் கோர் கட்டிங் பண்ணிட்டோம். ஸோ கோர் கட்டிங் பண்ணனால ட்ரெயின் லைன் பைப் வந்து அப்படியே வெளியே தள்ளிடுவோம், அது வழியாக கீழே இருக்க சேம்பரில் போய் கனெக்ட் ஆகிடும். இதே மாதிரி மேலே இருக்கிற பாத்ரூம்ஸும் சேம் லே அவுட்லேயே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெயின் லைன் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்ரூமோ இல்லை மல்டிபிள் பாத்ரூம்ஸோ ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ்க்கு ஃபியூச்சரில் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.